உனக்கு கழுத்து வரைக்கும் சோறு போட்டா வீட்டில் இருடான்னா எங்கள் வீட்டில் காவலுக்கு இருடா, ஆடு மாடு வந்து வந்தால் செடி கடி கடிக்காமல் உனக்கு காவலுக்காண்டி வச்சுருக்கேன். நீ என்னடா நைட்டு ஃபுல்லாக ஆள் இருக்கிறதே கிடையாது. எங்கே தெரியுமா போகிற? அந்த முனியம்மா வீட்டுக்கு. முனியம்மாவை கரெக்ட் பண்ண போகிற டயத்தில் அதோட தங்கச்சியும் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கான் இவன். அது ஏன்டா இப்படி ரெண்டு பேர்த்தையும் சோறு போடு, அப்போதான் வீட்டில் இருப்பேன், இல்லை இருக்க முடியாது, நான் பக்கத்து வீட்டில் தான்டா இருப்பேன் அப்படிங்குது. இதுக்கு நான் என்ன சொல்லுது? இது நம்ம வீட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை பார்த்தா நாய் வச்சிருக்கிற வீட்டில் ஃபுல்லாக இதே பிரச்சனை தான். இது நம்ம சோறு வந்து நம்ம வீட்டில் நம்ம பொங்குற போது தான் போட முடியும். இது மார்கழி, இது பொட்டாசி மாதங்க போய் கறி எடுக்க மாட்டாங்க ஒரு வீட்டில். இது கறி சோறு இருந்தால் தான் நம்ம போவேன், என் 2 வீட்டுக்கு கொடு அப்படிங்கிறான். என்ன பண்ண சொல்கிறீங்க? அவன் பாருங்கள். இது பார்த்தீங்களா? இந்த கொடுமை எங்கள் வீட்டில் மட்டும்தான் இருக்குதுன்னு பார்த்தா எல்லார் வீட்லேயும் இருக்கும் போல. கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறான். நம்ம வீட்டில் வந்து வீடு வந்து இப்படி இருக்கிறதுனால பாதுகாப்புக்கு நாயை வளர்த்தேன். அது என்ன பார்த்தோன்னா அது நம்ம தான் பாதுகாக்க வேண்டியிருக்காத தெரியுமா? அது வந்து அந்த முனியம்மா தங்கச்சி பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கு. கொடுமைங்க.